சண்டே ஸ்பெஷல் என்னோடய ஸ்டைலில் ரசம் எப்படின்னு பார்க்கலாமா? ஆல்ரெடி கறி குழம்பு வச்சாச்சு. இப்போ ரசம் மட்டும் வைக்க போகிறேன். பாருங்கள், இது தேவையான பொருள் மொத்தமே நம்ம இப்படி தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போது அரைச்சிக்கலாம். அரைச்சி விழுத இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ண உடனே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்ட உடனே நல்லா மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். புளி கரைச்சலை ஊற்றின உடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை அரைச்சி போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் விட்ட பிறகு நம்ம உப்பு போட்டு அந்த கொதி வந்த உடனே நம்ம சாப்பிட்டுடலாம். வாங்க, சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் கறி குழம்பு ரசம். எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க, என்ன வேணால் சாப்பிடுங்க. தயவுசெய்து ஃபுட்டை மட்டும் வேஸ்ட் பண்ணாதீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.